அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் ஒரு வேனியர் கலிப்பரில் ஒரு சிமுலேஷன் பார்க்க போகிறோம். இந்த சிமுலேஷனுக்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கொமாண்டில் தரேன். பிள்ளைகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, இங்கே பாருங்கள். இந்த வேனியர் கலிப்பர்னு சொல்லக்கொள்ள என்ன, இதை நாம் என்னென்னு சொல்லுவோம்? வழுக்கும் தாடைன்னு சொல்லுவோம். என்ன அப்போ இந்த வழுக்கும் தாடை என்ன? உங்களுக்கு இந்த பிரதான அளவு திட்டம் வழியே வழுக்கி கொண்டு இருக்கு. இப்போ இங்கே இந்த சிமுலேஷனில் நாம எம்எஸ்டி கவுண்ட் 50 உதாரணமாக நாம 10 எடுப்புமே. பிரதான அளவு திட்டம் நான் 9 எடுக்க, வேனியரை நான் 10 எடுக்க. ஜீரோ எரர் எனக்கு இல்லை, 0 ஜீரோ எரர் இல்லைன்னு எடுக்க. ஜீரோ எரர் இல்லை. ஆகவே இங்கே வந்தா அனைத்து டிஸ்பிளே ஆகும். 1.10 சென்டிமீட்டர் இதுல என்ன அளவிடையாக தரும். ஆகவே நீங்க எதை கொடுக்கீங்களோ, இங்க எதை கொடுக்கீங்களோ அது என்ன செய்யும், இங்க வரும். ஆகவே நான் ஃபுல்லா இங்க வேனியர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. நான் இதுக்குரிய எப்படி அளக்கிறது உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும், அதனால தான் சொல்றேன். ஆகவே இங்க வர வர உங்களுக்கு என்ன செய்யும், இந்த அளவிடைகள் வந்துட்டு இருக்கு. ஆகவே இதை நீங்க ஒரு விசிபிளாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா எப்படி பொருந்தது இதுல பாருங்க, எத்தனாவது பிரிவு பொருந்தது. ஆகவே 9 விஎஸ்டி பொருந்தது, 0.09 சென்டிமீட்டர். ஆகவே நீங்க ஒரு கணக்கு செய்யக்கொள்ள, ஒரு வேனியர் சம்பந்தமான கணக்குகள் செய்யக்கொள்ள உங்களுக்கு இது ஒரு இலகுவான ஒரு வழிமுறையாக இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றது. அதனால நான் இந்த சிமுலேஷனை தரேன். ஆகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க செய்யக்கூடிய கணக்குகளை என்ன செய்து கொள்ளுங்க, இது செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இலகுவான வழியாக அமையும். வேற வேற விடயங்களை இதில் மாற்றிக்கலாம், வேற ஒன்றும் நீங்க மாற்ற தேவையில்லை. இந்த இந்த அதாவது எம்எஸ்டி கவுண்ட், விஎஸ்டி கவுண்ட், ஜீரோ எரர், இது மூணு தான் நமக்கு முக்கியம் ஒரு வினா செய்யறதுக்கு. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை மாற்றிட்டு நாங்கள் இந்த விடை சரியா என்று பார்த்து கொள்ளலாம். சரி, அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோ இந்த சிமுலேஷனில் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆகவே பிள்ளைகள் தேவையானவர்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய நிறைய ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போடுவோம். அதே போல் இந்த ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டுலேயும் ஒன்றாக நாம் என்ன செய்வோம், வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கொள்வோம்.